வணக்கம். எக்கனாமிக்கல் ரிஃபார்ம், அதாவது பொருளாதார சீர்திருத்தம். இந்த வார்த்தை முன்னிறுத்தி ஒவ்வொரு முறையும் நம் நாட்டு அரசாங்கம் எத்தனையோ விதமான சட்டங்களை உள்கொண்டு வருகிறது. இந்த நாட்டிற்கு தேவைப்படும் இந்த ரிஃபார்ம்ஸ்கள் வரவில்லை என்றால் இந்த நாட்டின் எக்கனாமிக்கல் சிச்சுவேஷனை எங்களால் சரி செய்ய முடியாது, பொருளாதாரத்தை சரி செய்ய முடியாது. அதற்காக தான் இந்த அனைத்து சட்டங்கள் திட்டங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த வழியில் தான் 3 வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனால் ஒரு சில விவசாயிகள் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்த காரணத்தால் அதை ரத்து செய்துவிட்டோம். இதற்கு மேல் விவசாயிகளுக்கான இந்த விவசாய துறையில் எந்த விதமான ரிஃபார்மும் நடக்காது. அதனால் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட இருக்கிறது. அல்ல என்றால் எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய் இந்த விவசாயிகள் அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கும் என்று இந்த அரசாங்கம் எடுத்துக்காட்டி வருகிறது. இந்த நாட்டில் வரக்கூடிய ரிஃபார்ம்ஸ்கள் யாருக்கான ரிஃபார்ம்ஸ்கள்? கடந்த 7 வருடத்தில் மோடி அரசாங்கம் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ்கள் கார்ப்பரேட்டுகளுக்கானதா அல்ல மக்களுக்கானதா? அல்ல உண்மையிலேயே இவர்கள் கொண்டு வந்த இந்த 3 வேளாண் சட்டத்தால் இந்திய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்க இருந்ததா? இது போன்ற எத்தனையோ கேள்விகள். இந்த அனைத்து கேள்விகளுக்கான விடயத்தை இந்த பதிவில் நீங்க பார்க்க இருக்கிறீர்கள், டேட்டா வழியாக பார்க்க இருக்கிறீர்கள். இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த சட்டங்கள் யாருக்கானது, யாரால் கொண்டு வரப்படுகிறது, யாருக்கு இந்த லாபம் போய் சேர இருக்கிறது? இதற்கு முன் லக்னோவில் நேற்று நடந்த ஒரு பஞ்சாயத், அதிகார் பஞ்சாயத், எங்களுடைய அதிகாரம் எங்களுடைய உரிமைகளுக்கான இந்த பஞ்சாயத். லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்த பஞ்சாயத்தில் கூடியிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாதவரை நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டுட்டு போக மாட்டோம். எம்எஸ்பி, இந்த எம்எஸ்பியை சட்டமாக மாற்றி அமைக்காதவரை எங்களுடைய போராட்டம் நிற்காது. லக்கின்பூர் கேரியில் எப்படி நீங்கள் ஜீப்பை ஏற்றி எந்த விவசாயிகளை கொன்றீர்களோ அவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்காதவரை எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம். 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்காத வரை எங்களுடைய போராட்டத்தை நிறுத்த மாட்டோம். கடந்த 1 வருடமாக நாங்கள் போராடி வருகிறோம். ஆனால் பிரதமர் மோடி அவர்களிடம் 1 நிமிடம் கூட கிடைக்கவில்லை எங்களை பார்த்து, எங்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை கேட்பதற்காக. அவர் நினைத்தால் சட்டத்தை போடுவார், அவர் நினைத்தால் சட்டத்தை நீக்கி விடுவார். ஆனால் எங்களை சந்திக்க மாட்டார். எத்தனை நாட்கள் வரை தான் அவர் எங்களை சந்திக்காமல் இருக்க போறார் என்று நாங்களும் பார்த்து விடுகிறோம். எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் விடமாட்டோம். இதைத்தான் நம் நாட்டு விவசாயிகள் கூறி வருகிறார்கள். 2022ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் வரக்கூடிய தேர்தலில் 80% வாக்காளர்கள் பிஜேபிக்கு எதிராக தான் வாக்கை போட இருக்கிறார்கள் என்று இந்த மகா பஞ்சாயத்தில் பேசப்பட்டது. மீண்டும் திரும்பி விடலாம். இந்தியன் எக்கனாமி ரிஃபார்ம்ஸ்களை பற்றி, ரிஃபார்ம்ஸ்கள் என்கிற பெயரில் நம் நாட்டு அரசாங்கம் எடுத்து வைக்கும் பல விவாதங்கள். 5 ட்ரில்லியன் எக்கனாமியாக நான் இந்த நாட்டை மாற்றி விடுவேன், என்னுடைய கனவு, மோடி அவர்களுடைய கனவு. 5 ட்ரில்லியன் எக்கனாமி யாருக்கான எக்கனாமி? ஒரு சில கார்ப்பரேட்டுகள் கையில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்து நீங்கள் 5 ட்ரில்லியன் எக்கனாமியை அடையலாம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 80 கோடி மக்கள் ராஷன் கடைகளை நம்பி தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். 60% விவசாயிகள் விவசாயத்தை நம்பி வருகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வருடம் நஷ்டத்தை பார்த்து எத்தனை விவசாயிகள் ஒரு கூலி தொழிலாளியாக மாறத் தொடங்கிவிட்டார்கள் என்று அந்த கணக்கை மட்டும் நீங்க பேச மாட்டீர்கள். ரிஃபார்ம்ஸ், இந்த ரிஃபார்ம்ஸ் யாருக்கான ரிஃபார்ம்ஸ்? எப்படி வெறும் கார்ப்பரேட் செக்டர் மட்டும் வளர்ச்சி பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, அவர்களிடம் மட்டும் எப்படி அனைத்து பணமுமே வந்து கொண்டிருக்கிறது? விவசாயிகள் எதற்காக ரோட்டில் இறங்கி போராடும் அந்த நிலையில் தள்ளப்பட்டு வருகிறார்கள். மிடில் கிளாஸ் வாங்கக்கூடிய சம்பளத்தை 20ஆம் தேதிக்கு மேல் அவர்களால் வீட்டை நடத்தக்கூட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்பை பார்த்தீர்கள்னா எத்தனையோ நபர்கள் தன்னுடைய வேலையை கூட இழந்து நிற்கிறார்கள். இது இந்த நாட்டின் எக்கனாமிக்கல் ரிஃபார்ம். இதற்காக தான் இந்த சட்டங்கள், இந்த திட்டங்களை நீங்க கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த 3 வேளாண் சட்டம் வந்திருந்தால் இந்தியாவில் எத்தனையோ வெளிநாட்டு கம்பெனிகள் இன்வெஸ்ட் செய்திருப்பார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கும். அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய வருமானம் உயரும் போது இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பாதைக்கு சென்றிருக்கும் என்று இந்த அரசாங்கம் எடுத்துக்காட்டக்கூடிய அந்த பதில். அரசாங்கம் மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய எக்கனாமிஸ்ட், பொருளாதார நிபுணர்கள், இவர்களும் இதைத்தான் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இந்த 3 வேளாண் சட்டத்தை நான் ரத்து செய்து விட்டேன் என்று கூறிய பின் இதே எக்கனாமிஸ்ட்கள், பொருளாதார நிபுணர்கள்
அப்படியே மாற்றி பேச தொடங்கிவிட்டார்கள். இதற்கு மேல் அரசாங்கம் பல திட்டங்களை கொண்டு வரும், இந்த திட்டங்களை வைத்தும் நம் நாட்டு விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்க இருக்கிறது என்று. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக ஒவ்வொரு வருடமும் 75,000 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வர இருந்தது. ஆனால் இந்த 3 வேளாண் சட்டத்தை தடுத்து நிறுத்திய காரணத்தால் இந்த பணம் வராது. இந்தியாவுடைய எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் இதற்கு மேல் சரி செய்ய முடியாது. 60% மேற்பட்ட விவசாயிகள் இதனால் பாதிக்கத்தான் பட போறார்கள் ஒழிய இவர்களுக்கு லாபம் கிடைக்காது என்று இதே எக்கனாமிஸ்ட்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த விவாதமாக இருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? அரசாங்கம் உண்மையிலேயே இதனால் பல ஆயிரம் கோடி ரூபாய் இந்தியாவில் இன்வெஸ்ட் செய்ய இருந்ததா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதற்கான லாபம் கிடைக்க இருந்ததா? அரசாங்கம் பேசி வரும் எக்கனாமிக் ரிஃபார்ம், பொருளாதார சீர்திருத்தம் உண்மையிலே மக்களுக்கானதா? இந்த அனைத்து கேள்விக்கான விடயத்தை பார்க்கலாம் வாருங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து செக்டர்ஸ்களையும் எடுத்து பாருங்கள். இந்த நாட்டு மக்களை டெவலப்மெண்ட்டை வைத்து, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வைத்து, கார்ப்பரேட்டுக்கான ரிஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ரிஃபார்ம், எஜுகேஷன் என்கிற பேரில் வந்த ரிஃபார்ம், இந்த அனைத்து ரிஃபார்ம்ஸ்களையுமே நீங்கள் பார்க்கும்போது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் 5 ட்ரில்லியன் எக்கனாமி. 5 ட்ரில்லியன் எக்கனாமி ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் போய் சேர்கிறது ஒழிய இந்த நாட்டு மக்கள் இன்னைக்கும் ஏழையாக தான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஒரு வளர்ச்சி பாதைக்கு செல்ல இருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய வளர்ந்த நாடாக மாறிவிடுவோம் என்கிற ஒரு கனவை காட்டி வருகிறது நம் நாட்டு அரசாங்கம் ரிஃபார்ம்ஸ் என்கிற பெயரில். கடந்த 7 வருடத்தில், இன்னும் சொல்ல போனால் 2014ஆம் ஆண்டிலிருந்து நடந்த அனைத்து ரிஃபார்ம்ஸ்களுமே, அரசாங்கம் கொண்டு வந்த அனைத்து ரிஃபார்ம்ஸ்களுமே டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிக்கல், ரோட் இது போன்ற பெயர்களில் தான் கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இதற்கான லாபம் ஷிஃப்ட் ஆகி கொண்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்வாதாரம் உயரவில்லை, ஆனால் ஒரு சில கார்ப்பரேட் குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் தான், அவர்களுடைய நெட்வொர்த் தான் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 7 வருடத்தில் எத்தனையோ எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ்களை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. PV நரசிம்ஹராவ் காலகட்டத்திலிருந்து இந்த ரிஃபார்ம்ஸ்களை கொண்டு வர தொடங்கிவிட்டார்கள். PV நரசிம்ஹராவ், அதற்கு பின் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் வந்தார், அதற்கு பின் டாக்டர் மன்மோகன் சிங் வந்திருக்கிறார், அதற்கு பின் இப்போ மோடி அவர்கள். முன்னாள் பிரதமர் PV நரசிம்ஹராவ் அவர்களுடைய காலகட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் கொண்டு வந்த ரிஃபார்ம் மார்க்கெட் ரிஃபார்ம், அதாவது உலக சந்தைக்கு இந்தியாவை ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டாக திறந்து வைத்த அந்த ரிஃபார்ம்ஸ்கள். இதற்கு பின் தான் இந்தியாவில் எத்தனையோ வெளிநாட்டு கம்பெனிகள் உள்ள வர தொடங்கியது, எத்தனையோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் உருவானது. ஒரு அடிமட்டத்தில் போன இந்தியன் எக்கனாமி ஒரு மிகப்பெரிய அளவில் பிரட்டி பார்த்தது, மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை பார்த்து நகர தொடங்கியது. இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 100% பப்ளிக் செக்டருடைய இன்வால்மெண்ட் இருந்தது. இன்னொரு பக்கம் அதே 100% பப்ளிக் செக்டருக்குள் கார்ப்பரேட்டோடைய இன்வால்மெண்ட், பிரைவேட் செக்டருடைய இன்வால்மெண்ட்டையும் அவர் திறந்து வைத்தார். இதனால் எத்தனையோ நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது, எத்தனையோ நபர்களுடைய வருமானம் அதிகரித்தது. இதற்கு பின் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய காலகட்டம், அவரும் மிகப்பெரிய அளவில் ரிஃபார்மை கொண்டு வருவதற்கான பல திட்டங்களை கொண்டு வந்தார். ஆனால் அவரும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து வந்த நபர், பிரைவேட்டைசேஷனை மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து வந்த நபர். இது ஒரு பிஜேபியுடைய அடிப்படை கொள்கையாகவே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவர் அதை செய்ய முடியவில்லை. அவருக்கு எதிராக நின்றது எதிர்க்கட்சி அல்ல. காரணம், காங்கிரசும் இதை தான் விரும்பியது, எதை பிஜேபி இன்னைக்கு செய்து காட்டி வருகிறதோ. ஆனால் இவர்களுக்கு எதிராக இருந்த ஒரு அமைப்பு RSS. ஸ்வதேசி என்கிற இந்த வார்த்தையை முன்னிறுத்தி வெளிநாட்டிலிருந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரக்கூடாது, வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியாவில் வரக்கூடாது, அதனால் உங்களை நாங்கள் பப்ளிக் செக்டரை வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு விற்க விடமாட்டோம் என்கிற போராட்டத்தில் இறங்கியது RSS. அதனால் அடல் பிஹாரி வாஜ்பாயால் இந்த பிரைவேட்டைசேஷனை உள்ள திணிக்க முடியவில்லை. இதற்கு பின் வந்தது டாக்டர் மன்மோகன் சிங்குடைய காலகட்டம். அப்போ சோனியா காந்தி எத்தனையோ நலத்திட்டங்களை உள்ள திணிக்க தொடங்கிவிட்டார். அதாவது மன்ரேகா போன்ற 100 நாட்கள் திட்டம். இதை தாண்டி சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஃபுட் செக்யூரிட்டி போன்ற விஷயங்கள், இது அனைத்துமே சோனியா காந்தி அவர்களால் அறிவிக்கப்பட்ட விஷயங்கள். மன்மோகன் சிங் அவர்கள் எதை ஒரு எக்கனாமிக் ரிஃபார்மாக கொண்டு வர பார்த்தாரோ எதையுமே அவரால் செய்ய முடியவில்லை. அவருடைய கட்சிக்குள்ளிருந்தே ஒரு பிரஷர் வெளிவர தொடங்கியது. அதாவது இந்த நாட்டை நடத்துவதற்கு ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்தே தீர வேண்டும் என்கிற இந்த பிரஷர்.
அடல் பிஹாரி வாஜ்பாய் காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ஸால் வெளிவந்த பிரஷர் போன்றுதான் இந்த முறை சோனியா காந்தி, அதாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தே ஒரு அளவில் பிரஷர் வெளிவந்தது. ஒரு விதமான செக் அண்ட் பேலன்ஸ் எப்பவுமே முன்னாள் அரசாங்கங்களில் நடந்தது. அதாவது நீங்க வெளிப்படையாக எந்த முடிவும் நீங்க எடுத்துவிட முடியாது. நலத்திட்டங்களை கவனத்தில் செலுத்தி தான் நீங்க ஒரு சட்டத்தை, ஒரு திட்டத்தை உள்ள கொண்டு வர முடியும் என்கிற அந்த செக் அண்ட் பேலன்ஸ் எப்பவுமே இருந்தது. ஆனால் மோடி அரசாங்கத்தில் அப்படி அல்ல. அனைத்துமே தாண்டி விட்டார் மோடி அரசாங்கம். இதில் ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எந்த அளவில் சலுகைகளை வழங்கப்பட்டதோ, ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எந்த அளவில் மோடி சப்போர்ட் செய்தாரோ அதை வைத்து அனைத்தையுமே தன் பக்கம் திருப்பிக் கொண்டார். ஆர்எஸ்எஸ் மோடி அவர்கள் கூறும்படி நடக்க தொடங்கிவிட்டது. அதாவது மோடியை ஆர்எஸ்எஸ் எதிர்க்கவில்லை. காரணம், இவருக்கு கிடைத்த மெஜாரிட்டி. பாராளுமன்றத்திற்குள் எதை நினைக்கிறார்களோ அனைத்தையுமே சாதிக்க தொடங்கினார் மோடி அவர்கள். எந்த பில் இவருக்கு தேவைப்படுகிறதோ அந்த பில் பாராளுமன்றத்திற்குள் எடுத்து வைக்கப்பட்டது. அப்படி நேர்வழியில் அது பாஸ் ஆகவில்லை என்றால் பேக்டோர் வழியாக, அதாவது வாய்ஸ் ஓட் வழியாக அதை பாஸ் செய்ய தொடங்கிவிட்டார் மோடி அவர்கள். இந்த சட்டங்கள், இந்த திட்டங்கள் யாருக்கானது என்று நீங்க பார்க்கும்போது அனைத்துமே கார்ப்பரேட்டுகளுக்காக. நம் நாட்டு மக்களுடைய பணத்தை வைத்து எந்த சட்டங்களை, இந்த திட்டங்களை நீங்க கொண்டு வருகிறீர்களோ இதற்கு போகக்கூடிய அனைத்து லாபமுமே ரிஃபார்ம்ஸ் என்கிற பேரில் கார்ப்பரேட் பக்கம் திரும்ப தொடங்கியது. உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீர்கள்னா 2014ஆம் ஆண்டு அடானியோடைய சொத்து வெறும் $6 பில்லியன், அம்பானியோடைய சொத்து வெறும் $16 பில்லியன். இன்னைக்கு முகேஷ் அம்பானியோடைய சொத்து மதிப்பை நீங்க பார்த்தீர்கள்னா $65 பில்லியன் உயர்ந்து விட்டது. 16ல இருந்து $65 பில்லியன். அடானியோடைய சொத்து மதிப்பை நீங்க பார்த்தீர்கள்னா வெறும் $6 பில்லியன் இருந்து இன்னைக்கு $50 பில்லியன் உயர்ந்து விட்டது. ஒரு நாளைக்கு இவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் 1002 கோடி ரூபாய். எப்படி சாத்தியம்? அதையும் பார்க்கலாம். இந்த ரிஃபார்ம்ஸ்களை வைத்துதான் இந்த அனைத்து விஷயமுமே நடந்திருக்கிறது. ரிஃபார்ம்ஸ், மாற்றங்கள். சமுதாயத்திற்காக நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருகிறோம். இந்த மாற்றத்தை வைத்துதான் உங்களுக்கு அனைத்து நலத்திட்டங்களுமே கிடைக்கிறது. இந்த வருட பட்ஜெட்டை நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3,80,000 கோடி ரூபாய்க்கான அந்த நலத்திட்டங்களுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கிறது இந்த அரசாங்கம். அத்தனை நலத்திட்டங்கள், இந்த நலத்திட்டத்திற்கான அந்த பட்டியலையும் நான் எடுத்து காட்ட இருக்கிறேன். அதற்காக எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறார்கள் அதையும் நான் எடுத்து காட்ட இருக்கிறேன். இந்த பணத்தை எப்படி அரசாங்கம் சம்பாதித்து வருகிறது, எப்படி இந்த பணத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது என்கிற அந்த விஷயத்தையும் நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். ஆனால் ரிஃபார்ம் என்கிற இந்த வார்த்தையை வைத்து எப்படி அரசாங்கம் உங்களை ஏமாற்றி வருகிறது, எப்படி இந்த அரசாங்கம் இந்த நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாக்கி வருகிறது என்று அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு 1 கிலோ தக்காளி 100 ரூபாயை தாண்டி விட்டது, பெட்ரோல் 100 ரூபாயை தாண்டி விட்டது. அரிசி, பருப்பு, பழம், காய்கறி எதை தொட்டாலும் அதற்கான விலை 2, 3, 4 மடங்கு வரை அதிகரித்து வருகிறது. சமையல் எண்ணெயை பார்த்தீர்கள்னா எந்த சமையல் எண்ணெய் 85 இருந்து 90 ரூபாய்க்கு கிடைத்துக் கொண்டிருந்ததோ இன்னைக்கு அதே சமையல் எண்ணெய் 200 ரூபாயை தாண்டி விட்டது. ஆனால் அரசாங்கம் இதை எக்கனாமிக்கல் ரிஃபார்ம் என்று எடுத்து காட்டி வருகிறார்கள். மிடில் கிளாஸ் மீது அனைத்து டாக்ஸஸையுமே போடுவதை எப்படி நீங்க ரிஃபார்ம்ஸாக பார்க்க முடியும்? பணக்காரர்கள் யாரிடம் அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கிறதோ அவர்களுக்கு டாக்ஸ் ரிபேட், நீங்க வரியை கட்ட தேவையில்லை, உங்களுடைய வரியை நாங்க மன்னித்து விடுகிறோம். ஆனால் சம்பளம் வாங்கி தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வரும் அந்த மிடில் கிளாஸ் மீது அனைத்து டாக்ஸஸ்களையுமே போட்டு விடுங்கள். லேபர்ஸ் அவர்கள் மீது டாக்ஸை போட்டு விடுங்கள். விவசாயிகள் மீது அவர்கள் மீதும் டாக்ஸை போட்டு விடுங்கள். எந்த விதமான கவலையும் அல்ல, யாருமே எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டார்கள். எதை நாங்கள் நினைக்கிறோமோ அதை தான் செய்து வருவோம், அதுதான் உங்களுக்கான ரிஃபார்ம் என்று இந்த அரசாங்கம் எடுத்துக்காட்டும் அனைத்து பொய்யுமே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு ஒரு சட்டம். இந்த நாட்டை நடத்துவதற்காக தேவைப்படும் அனைத்து விஷயத்தையுமே மக்கள் மீது திணித்து, மக்கள் மீது அந்த வரியை போட்டு அதனால் இந்த நாட்டை நடத்தி வருகிறார்கள். இதையும் தாண்டி சில்லறை காசிற்காக நம் நாட்டு மக்களுடைய சொத்துக்களை வித்து வருகிறார்கள். அதாவது பிஎஸ்யூக்களை பிரைவேடைசேஷன் என்கிற பெயரில், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்கிற பெயரில் அனைத்துமே இன்னைக்கு கார்ப்பரேட் கையில் ஷிஃப்ட் ஆக தொடங்கிவிட்டது. அதற்கும் இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களுக்கு கடனை தான் கொடுத்து வருகிறது. அதுவும் ஒரு சில வருடங்களில் அவர்கள் கட்ட மாட்டார்கள், தன்னை தீபாவளியாக காட்டி விடுவார்கள். இந்த பணத்தை நீங்க கட்ட தேவையல்ல, ஆனால் நாங்கள் கொடுத்த சொத்து உங்களுக்கே சொந்தம். இது இந்த நாட்டுடைய எக்கனாமிக்கல் ரிஃபார்ம், பொருளாதார சீர்திருத்தம். கார்ப்பரேட் தன்னுடைய மார்க்கெட் எக்கனாமியில் ஃபெயில் ஆனவுடன்
அனைத்து கவனத்தையுமே அக்ரிகல்ச்சர் பக்கம், அதாவது விவசாய பக்கம் திருப்பி விட்டார்கள். எந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலகமே சரிந்து வந்ததோ, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுமே நஷ்டத்தில் போனதோ, அந்த நேரத்தில் வெறும் அக்ரிகல்ச்சர் செக்டர் மட்டும்தான் வளர்ந்து வந்தது. அவர்கள் மட்டும்தான் லாபத்தை பார்த்து வந்தார்கள். அதாவது இந்த லாபத்தையும் தன் பக்கம் திருப்பிவிட்டால், இந்த பணத்தையும் தன் பக்கம் திருப்பிவிட்டால் இந்த லாபமும் நமக்கே வந்து சேர்ந்து விடும். விவசாயத்தை அழித்து விடலாம், விவசாயிகளை அழித்து விடலாம், அவர்களிடம் இருக்கக்கூடிய லாபத்தை நம் பக்கம் திருப்பி விடலாம் என்கிற அந்த வேலையை தான் இந்த 3 வேளாண் சட்டம் பார்த்திருக்கிறது. விவசாயத்தை வைத்து 40 to 50 லட்சம் கோடி ரூபாயை நாம் சம்பாதித்து விடலாம் என்கிற அந்த கணக்கை போட்டு வந்தது கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள். அரசுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் தான் இந்த வேலையை பார்த்து வருகிறது. ஒட்டுமொத்த கார்ப்பரேட்டுக்கும் இந்த லாபம் போய் சேரவில்லை, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியலிஸ்டுகளுக்கும் இந்த லாபம் போய் சேரவில்லை. கடந்த 7 வருடத்தில் எந்த விதமான இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்மும் நடக்காத போது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நடக்காத போது, எந்த விதமான ப்ரொடக்ஷனும் அதிகரிக்காத போது எப்படி இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த அளவில் பணம் போய் சேர்ந்தது, இந்த அளவில் லாபம் போய் சேர்ந்தது? இதை நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா 3 வேளாண் சட்டம் வழியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கப்பட்டது. அக்ரிகல்ச்சர் நிலத்தை அபகரித்து விடலாம். அவர்கள் விளைய வைக்கும் அந்த பொருட்களில் எங்களுடைய அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் எந்த சந்தையில் அந்த பொருட்களை விற்க போறார்களோ அந்த சந்தையும் எங்களுடைய சந்தையாக தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த கார்ப்பரேட்டுடைய ரிஃபார்மை தான் மோடி அவர்கள் 3 வேளாண் சட்டமாக எடுத்து வைத்து விட்டார். அதாவது விவசாயியுடைய நிலம் எனக்கு சொந்தம், விவசாய விளைய வைக்கும் அந்த பொருட்கள் எனக்கு சொந்தம், விற்கக்கூடிய மார்க்கெட் எனக்கு சொந்தம், உங்களுக்கு எதுவுமே சொந்தம் அல்ல. இது கார்ப்பரேட்டுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த ரிஃபார்ம். இதை எப்படி உடைக்கப்படுகிறது என்று பாருங்கள். நம் நாட்டு அரசாங்கம் கார்ப்பரேட்டுகளுக்கு பேங்க் வழியாக ஒரு பணத்தை கொடுக்கிறார்கள். அந்த கார்ப்பரேட் அந்த பணத்தை வாங்கி தன்னுடைய நெட்வொர்த்தை அதிகரித்த பின் கூட அந்த பணத்தை திரும்ப கொடுப்பதில்லை. கேட்டால் நாங்கள் திவாலாகிவிட்டோம், அதனால் எங்களிடம் பணமே இல்லை என்று எடுத்துக்காட்டி வருகிறார்கள் இந்த கார்ப்பரேட் நபர்கள். அவர்களுக்கு டாக்ஸ் ரிபேட், ஆனால் நம் நாட்டு விவசாயிகளுக்கு எந்த விதமான ரிபேட்டும் அல்ல. பேங்க் மர்ஜர் என்கிற பெயரில் அரசுக்கு சொந்தமான பேங்குகளை தனியார் கையில் கொடுத்து அதையும் நீங்க ஒரு எக்கனாமிக்கல் ரிஃபார்மாக காட்டி வருகிறீர்கள். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்கிற பெயரில் அரசுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸ்களை, சொத்துக்களை, கம்பெனிகளை பிரைவேட் கையில் மாற்றுவது, அதையும் நீங்க ரிஃபார்மாக எடுத்து காட்டி வருகிறீர்கள். ஒட்டுமொத்த சொத்தையை விற்பதை கூட நீங்க எக்கனாமிக் ரிஃபார்மாக மாற்றி வருகிறீர்கள். ஆனால் இந்த சொத்துக்களை வாங்குவதற்கும் இதே அரசாங்கம் தான் அந்த பணத்தை கொடுத்து வருகிறது வங்கி வழியாக. ஆனால் அந்த பணம் திரும்ப வருவதல்ல. இந்த பணம் உங்களுடைய பணம், மக்களுடைய பணம். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நம் நாட்டு விவசாயிகள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கோரிக்கை எம்எஸ்பியை நாங்கள் சட்டமாக மாற்றவில்லை என்றால் இந்த போராட்டத்தை நாங்கள் விடமாட்டோம். எதற்காக இந்த கண்டிஷன், எதற்காக இந்த கோரிக்கை, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் மன்மோகன் சிங் காலகட்டத்தில், அதாவது ஒரு மூட்டை நெல் 1310 ரூபாயாக இருந்தது. இதே இன்னைக்கு காலகட்டத்தில் 1940 ரூபாயாக உயர்ந்து விட்டது. இதைத்தான் அரசாங்கம் எடுத்து காட்டி வருகிறது. எங்களுடைய காலகட்டத்தில் எம்எஸ்பியை எத்தனையோ மடங்கு உயர்ற்றிவிட்டோம், நம் நாட்டு விவசாயிகளுடைய நிலையை நாங்கள் உயர்ற்றிவிட்டோம். ஆனால் கூட இதற்காக இந்த விவசாயிகள் எம்எஸ்பியை சட்டமாக மாற்ற சொல்லி இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இதற்கான விடயத்தை பாருங்கள். 2014ஆம் ஆண்டு ஒரு குவிண்டல் நெல் 1310 ரூபாயாக விற்று கொண்டிருந்தது. இன்னைக்கு இந்த அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய எம்எஸ்பி 1940 ரூபாய். ஆனால் உண்மையிலேயே சந்தையில் நீங்க போய் கேட்டீர்கள்னா ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணம் வெறும் 1100 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் மட்டும்தான். 2014ஆம் ஆண்டு எம்எஸ்பி விலையே 1310 ரூபாயாக இருந்தது. அந்த எம்எஸ்பி விலையிலிருந்து கூட இன்னைக்கு சரியான தொகை நம் நாட்டு விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை. இது மட்டுமல்ல, இதே பட்டியலை நீங்க இன்னொரு இடத்தில் பாருங்கள். 2013ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை, அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் கோதுமை, ஒரு குவிண்டல் கோதுமை 1350 ரூபாய். இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ்பி விலை 1975 ரூபாய். விலை உயர்ந்து விட்டது. ஆனால் உண்மையிலே நீங்கள் மார்க்கெட்டில், சந்தையில் போய் கேட்டீர்கள்னா ஒரு குவிண்டல் நெல், ஒரு மூட்டை நெல் 1200லிருந்து 1300 ரூபாய்க்கு மட்டும் தான் விற்று கொண்டு இருக்கிறது. அதாவது 2014ஆம் ஆண்டு அவர்களுக்கு என்ன விலை கிடைத்து கொண்டிருந்ததோ அதை விட குறைவாக கிடைக்கிறது. இது மார்க்கெட் வேல்யூ. நீங்கள் சந்தையில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள்.
ஆராய்ச்சி செய்து பாருங்கள். உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் போய் விசாரித்து பாருங்கள். ரீட்டைல் செக்டரில் போகக்கூடாது, சந்தையில் போய் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு புரியும் நான் சொல்வது உண்மையா இல்ல பொய்யா என்று. ஜோவார் 2013-14 ஆண்டு 1520 ரூபாய் எம்எஸ்பி விலை. இன்னைக்கு அதே எம்எஸ்பி விலை 2758 ரூபாயாக உயர்ந்து விட்டது. ஆனால் உண்மையிலே நீங்க சந்தையில் பார்த்தீர்கள்னா 1500 1600 ரூபாய் மட்டும். கம்பு 2013-14 ஆண்டு 1250 ரூபாயாக இருந்தது. இன்னைக்கு இதோட விலை 2250. ஆனால் ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய விலை வெறும் 1200 1300 ரூபாய். மக்கா சோளம் 2013-14 ஆண்டு ஒரு குவிண்டல் மக்கா சோளம் 1310 ரூபாய். இன்னைக்கு இந்த விலை 1870 ரூபாய். ஆனால் சந்தையில் கேட்கும்போது 1300 ரூபாய்க்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ எதற்காக ஒரு விவசாயி எம்எஸ்பியை சட்டமாக மாற்ற வேண்டும், அல்ல என்றால் எங்களுடைய போராட்டம் நிறுத்தப்படாது என்று கூற மாட்டார். எம்எஸ்பி என்றால் ஒரு விவசாயியுடைய செலவு கணக்கு. அந்த செலவு கணக்கில் இருந்து கொஞ்சம் லாபம் கிடைத்தால் கூட போதும். ஆனால் அந்த லாபம் அது இந்த விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற அந்த சட்டம் தான். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெறும் 6%-இருந்து 18% விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த எம்எஸ்பி விலை கிடைத்து கொண்டு இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய எந்த விவசாயிக்கும் இந்த விலை கிடைப்பதில்ல. நான் கூறிய அந்த 1200 1300 ரூபாய் தான் கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் அரசாங்கம் 2000 ரூபாயாக நாங்கள் உயர்த்திவிட்டோம் என்று அதை ஒரு ரிஃபார்மாக எடுத்து காட்டி வருகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்குமே அரசாங்கம் நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த விலை கிடைக்கவில்லை என்றால் அதை எப்படி நீங்க ரிஃபார்மாக பார்க்க முடியும்? ஒரு சில விவசாயிகளுக்கு மட்டும் கிடைப்பதை நீங்க எப்படி ரிஃபார்மாக எடுத்து காட்ட முடியும்? ஒட்டுமொத்த விவசாயிகள், அதாவது காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எத்தனை விவசாயிகள் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து விளைச்சலையுமே அரசாங்கம் நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த விலையில் தான் ஒரு வியாபாரி வாங்க வேண்டும். அப்படி குறைச்சு வாங்கினீர்கள்னா உங்கள் மீது நாங்கள் வழக்கை போடுவோம் என்கிற அந்த சட்டம் வர வேண்டும். வெறும் 35 ரூபாய்க்கு அடானி நிறுவனம் ஆப்பிள் பழத்தை வாங்கியிருக்கிறது. கொடுத்தால் கொடுங்கள், அல்ல என்றால் நீங்க கொடுக்கக்கூடாது. ஏன்னா கோல்ட் ஸ்டோரேஜ் அவர்கள் கையில் இருக்கிறது. அப்படி நீங்க இந்த விலைக்கு எங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் வாங்க மாட்டோம், நீங்க எப்படி வேணாலும் இதை ஸ்டோர் செய்து கொள்ளுங்கள். பயந்து அந்த பிரஷர்னால் எத்தனையோ வியாபாரிகள், எத்தனையோ ஆப்பிள் விவசாயிகள் 35 ரூபாய்க்கு தன்னுடைய ஆப்பிள் பழங்களை வித்திருக்கிறார்கள். இன்னைக்கு சந்தைக்கு போய் பாருங்கள், 250 ரூபாய்க்கு கீழே உங்களுக்கு ஆப்பிள் பழம் கிடைக்காது. இதுதான் இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம் ஆக இருக்கிறது. இதை தாண்டி 2014 2021 ஆண்டு வரை எத்தனை ரிஃபார்ம்ஸ்கள் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அனைத்து செக்டர்களுமே நீங்கள் பாருங்கள். பவர் செக்டராக இருக்கட்டும், மைனிங் செக்டராக இருக்கட்டும், சிமெண்டாக இருக்கட்டும், பெட்ரோலியமாக இருக்கட்டும், ரோடு, இந்த செக்டர்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் என்கிற பேரில் அனைத்துமே நாங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்த்து விட்டோம், இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவின் வளர்ச்சி பாதையில் சென்று விட்டது என்கிற அந்த வார்த்தையை தான் இந்த அரசாங்கம் எடுத்துக்காட்டி வருகிறது. ஆனால் இதற்கான உண்மையை நீங்க பார்க்க வேண்டும். முன்னால் இருந்த அரசாங்கங்கள் அவர்கள் தான் குற்றவாளிகள், அவர்கள் செய்த தவறுகளால் தான் இன்னைக்கு எக்கனாமி இந்த அளவில் மோசமாகிவிட்டது என்று அரசாங்கம் எடுத்து வைக்கும் விவாதம். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருந்தது. நீங்க தவறு செய்தால் ஒரு அமைப்பு, ஒரு கூட்டம் உங்களை தடுத்து நிறுத்தும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தில் எந்த விதமான தடயமும் இல்லை. எதை நீங்க குற்றமாக பார்த்தீர்களோ அதை நீங்க சிஸ்டத்திற்குள் கொண்டு வந்து அதை சட்டமாக மாற்றி அதை சரி என்று எடுத்துக்காட்ட தொடங்கிவிட்டீர்கள். இதே காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா மைனிங் செக்டரை பாருங்கள், எப்படி இந்த பிரைவேட் செக்டர், அதாவது வெறும் கார்ப்பரேட்களுக்கான அந்த வருமானம் மட்டும் உயர்ந்திருக்கிறது. ஆனால் மக்களுடைய நிலை மிகவும் மோசமாகி கொண்டிருக்கிறது. இந்த நாட்டோட நிலை மிகவும் மோசமாகி கொண்டிருக்கிறது. அதற்கான உண்மையான அர்த்தத்தை நீங்க பார்க்க வேண்டும். மைனிங் செக்டரில் 2014 ஆண்டு வெறும் 2444 கோடி ரூபாய் மட்டும்தான் என்பிஏ இருந்தது. இந்த 7 வருடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இதே மைனிங் செக்டரில் என்பிஏ இன்னைக்கு 12,000 கோடி ரூபாயாக உயர்ந்து விட்டது. கார்ப்பரேட் வங்கியிடம் போய் கடனை வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்காத பணம் இது. பெட்ரோலியம், கோல் ப்ராடக்ட்ஸ் மற்றும் நியூக்ளியர் செக்டரை நீங்க பார்த்தீர்கள்னா 2013-14 ஆண்டு 1525 கோடி ரூபாய் என்பிஏ இருந்தது. அதே இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 17,500 கோடி ரூபாயாக இது உயர்ந்து விட்டது. என்பிஏ மட்டும். ஒவ்வொரு செக்டரும் நான் பிரித்து காட்டுகிறேன் உங்களுக்கு. இதே சிமெண்ட் செக்டரை பாருங்கள். சிமெண்டிலும் நாங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை அடைந்து விட்டோம் என்று இந்த அரசாங்கம் எடுத்து காட்டி வருகிறது. 2013-14 ஆண்டு
2226 கோடி ரூபாய் என்பிஏ இருந்தது, நான் பெர்ஃபார்மிங் அசெட், கடனை வாங்கி திரும்ப வராத பணம். இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா சிமெண்ட் செக்டரில் மட்டும் 22,500 கோடி ரூபாய் என்பிஏ வந்துவிட்டது. அப்போ இந்த அளவில் வாங்கிய பணம் எங்க தான் போனது? இந்த நாட்டு மக்களுக்கு அதற்கான லாபம் போய் சேரவில்லை, இந்த நாட்டிற்காக அந்த லாபம் போய் சேரவில்லை. அப்படி இந்த அளவில் பிஸ்னஸ் நடந்திருந்தால், இந்த அளவில் கடனை வாங்கி அந்த பணத்தை உண்மையிலேயே அவர்கள் தன்னுடைய பிஸ்னஸில் போட்டிருந்தால் இந்த நாட்டுடைய வளர்ச்சி நடந்திருக்கும். அந்த வளர்ச்சியால் இந்த நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய அந்த பணம் வங்கிகளுக்கு வந்திருக்கும். ஆனால் வங்கிகளுக்கு அந்த பணம் வரவில்லை. அனைத்தையுமே இந்த கார்ப்பரேட் குடும்பங்கள் தன்னுடைய சட்டைப்பையுக்குள் ஒழித்து விட்டார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய நெட்வொர்க் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு மிடில் கிளாஸ், ஒரு சாதாரண நபருடைய வாழ்வாதாரம் அழிந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு எத்தனையோ கோடி மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை கூட இழந்து நிற்கிறார்கள், தன்னுடைய வேலை வாய்ப்பை கூட இழந்து நிற்கிறார்கள். ஒரு நாள் வருமானம், அடானியுடைய ஒரு நாள் வருமானம் மட்டும் 1002 கோடி ரூபாய். ஆனால் அவருக்கு டாக்ஸ் ரிபேட், நீங்கள் டாக்ஸை கட்ட தேவையில்லை, உங்களுக்கு நாங்கள் இந்த லாபத்தை கொடுக்கிறோம். இதுதான் இந்த நாட்டு அரசாங்கம் செய்து வரும் எக்கனாமிக்கல் ரிஃபார்ம், பொருளாதார சீர்திருத்தம். பவர் செக்டரை பாருங்கள். 2013-14 ஆண்டு 5258 கோடி ரூபாய் என்பியாக இருந்தது. இன்னைக்கு அதே செக்டரில் 52,392 கோடி ரூபாயாக உயர்ந்து விட்டது என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசெட். ரோட் செக்டரை பாருங்கள். டெவலப்மெண்ட் என்கிற பெயரில் இந்த சட்டங்களை கொண்டு வந்தார்கள். 2014 ஆண்டு 5269 கோடி ரூபாயாக இருந்த இந்த என்பிஏ இன்னைக்கு காலகட்டத்தில் 2021 ஆண்டு வர 49,600 கோடி ரூபாயாக உயர்ந்து விட்டது என்பிஏ மட்டும். இதைத்தான் ரிஃபார்ம் என்று எடுத்துக்காட்டி வருகிறார்கள். இந்த நஷ்டத்தை அதை திரும்ப வங்கிக்குள் கொண்டு வர வேண்டும். ஆனால் அந்த வங்கிகளை கூட இந்த அரசாங்கம் இப்போ விற்க தொடங்கிவிட்டது. மர்ஜர் என்கிற பெயரில் ஒரு சில விஷயங்களை பார்த்தார்கள். இன்னைக்கு அந்த வங்கிகளை அப்படியே பிரைவேட் செக்டருக்கு கொடுத்து விடலாம், தனியார் செக்டருக்கு கொடுத்து விடலாம். ஐடிஐ வங்கி, இந்தியன் பேங்க் மற்றும் சென்ட்ரல் பேங்க் மூணுமே இன்னைக்கு விற்பனைக்கு வெளிவந்து விட்டது. எப்படி இந்த வங்கிகள் கார்ப்பரேட்டருக்கு பணத்தை கொடுத்து அதை என்பிஏவாக மாற்றி வருகிறார்களோ, அந்த என்பிஏவை திரும்ப பெறுவதற்காக ஒரு சில அமைப்புகள் இருக்கிறது, ஏஜென்சிகள் இருக்கிறது, அரசாங்கத்தின் ஏஜென்சிகள். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரதமர் மோடி அவர்கள் 2 மீட்டிங்களை போட்டிருக்கிறார் சமீபத்தில். ஒரு மீட்டிங் சிஏக்களுடன், இன்னொரு மீட்டிங் பேங்கர்ஸ்களுடன். இவர் எடுத்து வைத்த அந்த மெசேஜ் என்னவென்றால், நாங்கள் எந்த விதமான தவறும் செய்யவில்லை, அனைத்துமே முன்னாள் அரசாங்கங்கள் செய்த தவறு, அதனால் தான் இன்னைக்கு இந்த எக்கனாமிக் சிச்சுவேஷனை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். மீட்டிங் போட்டு இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். இதை தாண்டி இந்த ரிகவரி ஏஜென்சிகளும் இந்த நாட்டில் இருக்கிறது. அதாவது அந்த விட்ட பணத்தை திரும்ப வசூலிப்பதற்கான இந்த ஏஜென்சிகள், லோக் அதாலத், டெப்த் ரிகவரி ட்ரிபியூனல், ஸ்க்ரூட்டனைசேஷன் அண்ட் ரெகக்னைசேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் அசெட்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட், ஐசிஎல்டி மற்றும் ஐபிசி, இந்த 6 நிறுவனங்களுடைய வேலை விட்ட பணத்தை திரும்ப சிஸ்டத்திற்குள் கொண்டு வருவது, அதாவது இந்த பேங்கிங் சிஸ்டத்திற்குள் கொண்டு வருவது. 2017 ஆண்டு 2,70,000 கோடி ரூபாயாக இந்த என்பிஏ இருந்தது. ஆனால் அதிலிருந்து அவர்கள் வசூலித்த பணத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா வெறும் 40,352 கோடி மட்டும்தான். ஆனால் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் போடப்பட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை பாருங்கள், 34,40,270 வழக்குகள். டாக்ஸ் திருட்டு அல்ல வங்கிகளிலிருந்து பணத்தை வாங்கி அதை திரும்ப கொடுக்காத வழக்குகள், இது போன்ற எத்தனை வழக்குகள், 34 லட்சத்திற்கும் மேலே. 2018-19 ஆண்டு தேர்தல் காலகட்டத்தை நீங்கள் பாருங்கள். இதுவரை 8,15,678 கோடி ரூபாய் என்பிஏவாக உயர்ந்து விட்டது வெறும் ஒரு வருடத்தில். 2017 ஆண்டு 2,70,000, 2018-19 ஆண்டு 8,16,678. இதில் இந்த ஏஜென்சிகள் ரிகவர் செய்தது வெறும் 1,26,085 கோடி ரூபாய் மட்டுமே. ஆனால் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் போடப்பட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை 48,82,000 வழக்குகள், கேசஸ்கள். வசூலிக்கப்பட்டது வெறும் 1,00,000 கோடி ரூபாய் மட்டுமே. அப்போ இந்த அனைத்து பணத்தையும் வைத்து யாருக்கு அந்த எக்கனாமிக் ரிஃபார்ம் போய் சேர்ந்தது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். ஒரு இடத்திலிருந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை கார்ப்பரேட் கையில் கொடுத்து அவர்களுடைய நெட்வொர்த்தை உயர்த்துவது தான் இந்த நாட்டு அரசாங்கத்தின் எக்கனாமிக் ரிஃபார்மாக வெளிவருகிறது. எப்படி மணி லாண்டரிங் வேலை பார்க்குமோ, அதாவது ஒரு சில நபர்கள் போலியான கம்பெனிகளை திறந்து வைப்பார்கள்,
ஒரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கு பணத்தை ஷிஃப்ட் பண்ணுவார்கள். இந்த கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனி, இன்னொரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனி, அப்படியே சுற்றி எங்கே இருந்தது ஆரம்பித்ததோ அங்கே வந்துவிடும். இந்த ஏஜென்சிகள் அந்த கம்பெனிக்கு போனால் இங்கேருந்து பணம் போய்விட்டது, இன்னொரு கம்பெனியை தேடி கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துல இருந்து பணம் போய்விட்டது, 4வது கம்பெனிக்கு போகும்போது அங்கிருந்து பணம் போய்விட்டது. இதற்காக தான் இடி. அவர்களுடைய வேலையே இந்த பணம் எப்படி இவர்கள் திருடி வருகிறார்களோ அந்த பணத்தை பிடிப்பது தான். ஆனால் இந்த இடத்தில் அரசாங்கமே அந்த வேலையை பார்க்க தொடங்கிவிட்டால் எப்படி அந்த பணம் திரும்ப வரும்? ஒரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனி, இன்னொரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனி கேட்டால் நாங்கள் தீபாவளி ஆகிவிட்டோம், எங்களிடம் பணம் அல்ல, எங்களால் திரும்ப கொடுக்க முடியாது. பரவாயில்லை, நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை, அரசாங்கம் அதை என்பிஏவாக மாற்றிவிடும். நீங்கள் உங்களுடைய நெட்வொர்த்தை மட்டும் நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். நான் ஆரம்பத்தில் கூறியபடி இந்த அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அந்த நலத்திட்டங்கள், அந்த நலத்திட்டங்களை முன்னிறுத்தி ஒட்டுமொத்த ரிஃபார்ம்ஸ்களை வெறும் கார்ப்பரேட்களுக்காக மட்டும்தான் செய்து வருகிறது. இந்த வருட பட்ஜெட்டை நீங்கள் பாருங்கள், 2021-2022க்கான இந்த பட்ஜெட்டை மட்டும் பாருங்கள். எந்த அளவில் நலத்திட்டங்களுக்காக இந்த அரசாங்கம் பணத்தை ஒதுக்கி இருக்கிறது. ஸ்வச் பாரத் என்கிற பேரில் 12,000 கோடி ரூபாய், நேஷனல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் மிஷன் இந்த பேரில் 50,000 கோடி ரூபாய், PM ஆவாஸ் யோஜனா 27,000 கோடி ரூபாய், PM கிராம் சடக் யோஜனா 15,000 கோடி ரூபாய், அம்ரித் ஸ்மார்ட் சிட்டி இந்த பேரில் 13,750 கோடி ரூபாய், நேஷனல் ஹெல்த் மிஷன் 37,000 கோடி ரூபாய், எஜுகேஷன் மிஷன் 34,000 கோடி ரூபாய். ஒட்டுமொத்தம் 3,81,305 கோடி ரூபாய்க்கான இந்த ரிஃபார்ம்ஸ்கள். இந்த அளவில் பணம் எப்படி வருகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அரசாங்கத்திடம் எந்த விதமான வழியும் அல்ல. அரசாங்கம் இந்த நாட்டுக்கு சொந்தமான PSUக்களை கார்ப்பரேட் கையில் ஷிஃப்ட் ஆக்கக்கூடிய அந்த வேலையை தான் பார்த்து வருகிறது. மக்கள் மீது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மீது இந்த டாக்ஸ்களை போட்டு, வரிகளை போட்டு, பெட்ரோல் மீது, டீசல் மீது வரிகளை போட்டு, தக்காளியை 100 ரூபாய் அதிகரித்து, விலைவாசியை அதிகரித்து, உங்களுடைய சம்பளம், உங்களுடைய வருமானத்தில் வரியை போட்டு, சிறு வியாபாரிகள் மீது பலவிதமான டாக்ஸ்களை போட்டு, அனைத்து பணத்தையுமே கார்ப்பரேட் கையில் ஷிஃப்ட் செய்து மீதம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து இது போன்ற நலத்திட்டங்களை முன்னிறுத்துவதை தான் இந்த அரசாங்கம் ரிஃபார்ம் என்று எடுத்து காட்டி வருகிறது. இந்த ரிஃபார்முடைய அர்த்தம் இது மட்டும்தான். லாபம் மக்களுக்கு அல்ல, லாபம் ஒரு சில கார்ப்பரேட்களுக்கு. அதனால் இந்த ரிஃபார்ம் மட்டும் நடக்கவில்லை என்றால் இந்த நாட்டை எங்களால் காப்பாற்ற முடியாது. காரணம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கார்ப்பரேட் நபர்கள் அவர்களுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த ரிஃபார்ம்ஸ் வரவில்லை என்றால் இவர்களுடைய சொகுசு வாழ்க்கை, இந்த கட்சிக்கு சேரக்கூடிய பணம், கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு போகக்கூடிய பணம் வராது. கார்ப்பரேட் அவர்கள் கையில் இந்த பணத்தை கொடுத்து திரும்ப தன் பக்கம் டைவர்ட் செய்வதை தான் இவர்கள் ரிஃபார்ம் என்று எடுத்து காட்டி வருகிறார்கள். இதை தான் கடந்த 7 வருடமாக இந்த அரசாங்கம் செய்து வருகிறது. 3 வேளாண் சட்டத்தால் இந்த நாட்டிற்கு நஷ்டம் ஏற்பட இருக்கிறது. இதன்படி எத்தனை ரிஃபார்ம்ஸ்களை நாங்கள் ஃபியூச்சரிலும் கொண்டு வர இருக்கிறோம். காத்து கொண்டிருங்கள். நன்றி, வணக்கம்.